அத்தியாயம் 41. நிலா, உன் வீட்டுக்காரர் வராதானே? எல்லாரும் ஒன்னா குடும்பமா கூடி இருக்க இந்த நேரத்துல அவர் மட்டும் இல்லாம நிறைவாவே இல்லடி என்ற தாய்க்கு இதமான புன்னகை அளித்தாள் நிலா. காலையில வந்துருவாருமா என்றாள். தானும் தன் கணவனின் வருகையை எதிர்நோக்கியபடி. சரி சரி, நிதானமா பார்த்து வரட்டும். பாவம், வெளி சாப்பாடு சாப்பிட்டு இழைச்சு போயிட்டாரு. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச பால் பாயசம் நாளைக்கு செஞ்சு கொடுக்கணும். மது மகளிடம் பேசியவாறே, என்னடி ராத்திரி சாப்பிட கூட 2 பேரும் வெளியில வரல? ஒருவேளை உள்ளுக்குள்ளவே சத்தம் வராம சண்டை போட்டு அடிச்சிட்டு கிடக்குறாங்களோ? மதியம் போன சிறுசுகள் இன்னும் வெளி வராதிருக்க தாய் மண்ணும் படபடப்பாகி விட்டது. அப்படிலாம் இருக்காதுமா. ரகு சண்டை போட்டாத்தான் 4 தெருக்கு கேட்டிருக்குமே. உள்ள வேற எதுவும் சண்டையா இருக்கும். நிலா நம்மட்டு சிரிப்போடு சொல்ல, மதுவுக்கும் அப்படி இருக்குமோ என்ற எண்ணம் தோன்றினாலும் மகனின் கோபத்தை எண்ணி பயம் இல்லாமல் போகுமா? இருந்தும் பிள்ளைகள் சாப்பிடவில்லையே என்ற கவலையோடு அடிக்கடி அரை கதவினை பார்த்தே சோர்ந்து போனாள். இரவு உணவினை முடித்துக் கொண்டு நிலா காட்டிய அறைக்குள் மனைவி மகளோடு தஞ்சம் புகுந்தான் நிரஞ்சன். மாமியார் மாமனார் கவனிப்பில் குறையதும் இல்லை. நிலா கூட ஓரளவுக்கு மாமா என்ற அழைப்போடு சகஜமாக பேச தொடங்கிவிட்டாள். நிலாவின் குழந்தைகளும் பெரியப்பா பெரியப்பா என்று கதைகளுக்கும் அழகில் தானாக தலையாட்டி பதில் கதை பேசி பிள்ளைகளோடு இணக்கமாகிவிட்டான். வந்ததிலிருந்து சார் இன்னும் தனது குட்டி தங்கையை பார்க்கவில்லை. மிதுவைத்தான் ரகு திருமணம் செய்து கொண்டான் என்பது கூட தெரியாது. அவள் தான் கணவன் மீதுள்ள பிணக்கில் சொந்த அண்ணனை கூட பார்க்க முடியாத மனநிலையில் உள்ளே ஓடி சடுகுடு போராட்டத்தில் சிக்கி விட்டிருந்தாளே. மேடம் இன்னும் கணவனோடு படு பிசி. விடிந்ததும் தன் பெற்றோரையும் தங்கைகளையும் சென்று பார்த்து வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு மனைவியை ஒரு நெஞ்சிலும் மகளை ஒரு நெஞ்சிலும் இன்பமாக சுமந்தபடி நீண்ட நாட்களுக்கு பிறகு சுக நித்திரை கண்டான் தலைவனானவன். நீயே ராசா அம்புட்டு தூரம் அலையணும், ஓ மாமனார கூப்பிட்டாச்சு, இந்தா நாங்களே அங்க வரோம். காற்றோடு பதில் உரைத்தபடி நிரஞ்சனி தாய் தந்தையர் ஒரு காரிலும் சிவகுரு யாதவி ஒரு காரிலும் என மணிக்கணக்கில் பிரயாணப்பட்டு பாளைக்குடி கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர். நமக்கு முன்னாடியே அப்பா அம்மா கூட வந்திருக்காங்க. என்ன விஷயமாமா? கணவன் காதில் கிசுகிசுக்க. தெரியும் வா. அவன் இழுவைக்கு ஏற்ப தங்கையின் புகுந்த வீட்டிற்குள் வந்தாள் யாதவி. இந்தாங்க பாட்டி. நிலா தந்தைக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுக்க அதனை வாங்கி பருகியபடியே மகளிடம் ஏதோ கேட்டு கொண்டிருக்கவும் வாசற்புறம் நிழல் ஆடுவதை உணர்ந்து தந்தையும் மகளும் ஒரு சேர திரும்பி பார்த்தனர். உள்ள வாங்க சம்பந்தி, வாங்க தம்பி. எதிர்பார்த்தவர்கள் தானே, இயல்பாக அழைத்தார் வீர். ஏற்கனவே ரகு அவமானப்படுத்திய சுவடு இன்னும் மனதை விட்டு அகலாமல் இருக்க உள்ளே வராமல் விரைப்பாக வெளியே நின்ற ராஜ்மோகன், எதுக்கு எல்லாரையும் திடுதுப்புன்னு ஒண்ணு அழைச்சிருக்கீங்க என்றவருக்கு ரகு கலெக்டர் என்ற விஷயம் கேள்விப்பட்டதில் இருந்தே ஒன்றும் புரியவில்லை. போதா குறைக்கு காவ்யா இந்த வீட்டு மகள் என்று மூத்த மகள் வாயிலாக கேட்டறிந்த பிறகு எப்படியும் சிந்தனை செல்லாது மிதுவையும் பார்த்து பேச முடியாமல் குழப்பத்திலே தான் உழன்று கொண்டிருக்கிறார். வெளியே நின்று கேட்டா என்னத்த சொல்ல? அம்புட்டு தூரத்துல இருந்து பிரயாணப்பட்டு வந்திருக்கீங்க, ஒரே அலுப்பா இருக்கும். உள்ள வந்து உட்காருங்க சம்பந்தி. காப்பி தண்ணிய குடிச்சு போட்டு நிதானமா பேசுவோம். காட்டு குரலோன் வீரே தாழ்ந்து வந்து அழைக்கவும் பெண் வாழும் வீட்டில் வீம்பு பண்ண முடியாது தன் மூத்த மகள் மருமகனோடு மனைவி கைபிடித்தபடி உள்ளே வந்தார் ராஜ்மோகன். அடட, வாங்கண்ணா வாங்க. நீ உங்கள்தான் எதிர்பார்த்து காத்திருந்தோம். குரு தம்பி யாது எல்லாரும் உட்காருங்க. சத்தம் கேட்டு ஓடி வந்த மது அனைவரையும் அன்போடு வரவேற்க சிறு தலையசைப்போடு அமர்ந்த நால்வருமே முதலில் தேநீரை தந்து உபசரித்தாள். இப்பவாது என்ன விஷயம்னு சொல்றீங்களா வீரா? மோகன் ஒரு 2 கேட்கும் போதே திடமான நடையோடு வந்திருக்கும் தன் குடும்பத்தை நோக்கியபடி உள்ளிருந்து வந்த நிரஞ்சனை கண்டு சிவகுரு தவிர மற்ற மூவருக்கும் ரத்தம் கொதித்துதான் போனது. டேய், நீ எங்க இங்க? இன்னும் செத்து தொலைலையா நீ? முதலில் ஆவேசம் பொங்க ராஜ்மோகன் கத்த, இது எங்க பொண்ணு வாழ்ற வீடு, இங்கேயுமா உன் பாவப்பட்ட கால் படணும்? சின்ன மகளுக்கு இவனால் பிரச்சனை நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் தாயார் தேவியும் அலற, என் அண்ணிய கொன்னு அந்த பச்சை குழந்தைய கொன்னது போதாதுன்னு திரும்பவும் யார கொல்ல இங்க வந்திருக்க? சி, நீ எல்லாம் என்ன பிறவி, இன்னும் சாகாம உயிரோடு இருக்கியே. யாதவியும் அப்பட்டமான வெறுப்பை உமிழ உணர்வு தொலைத்த முகத்தோடு நிர்மலமாக மூவரையும் பார்த்தவன் உள்ளம் திபு திபுவென தீ பற்றி எரிவதை அவனது ரத்த சொந்தம் உணரவில்லையே. பொய்யும் ஒன்ன போல ஒரு நாசகாரனை எங்களுக்கு புள்ளையா பிறக்கணும். போட அங்க இருந்து வெளியில. என் மருமக தான் போய் சேர்ந்துட்டா.
என் பொண்ணுங்க மேல உன் பார்வை பட்டா கூட ஆபத்து. பெற்ற தாயை இப்படி ஒரு கொடிய எண்ணத்தில் தன்னை தூற்றி விரட்ட இறுகிய சிலையாக அவர்களை நோக்கிய அந்தவனின் நெஞ்சில் குளிர் வித்தது. அப்பா என்று ஓடி வந்து காலை கட்டி தழுவிய குட்டி மகளது அழைப்பும் அதன் ஸ்பரிசமும் தான். என்னதான் பெற்றவர்களோடு அவ்வளவாக இணக்கம் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு மூலையில் தன்னை பற்றிய கவலை இருக்கும். தான் இல்லாத சோகம் அவர்களை மிகவும் வாட்டும் என்றே முதலில் சென்று தாய் தந்தையின் தவிப்பை தீர்க்க நினைத்தான். ஆனால் அவன் எண்ணமோ கிஞ்சிற்றும் நிறைவேறாது போனதுதான் அங்கு சோகம். அவர்கள் ஈன்றெடுத்த மகன்தானே நான். அப்படி ஒரு ஈனச் செயலை செய்திருப்பேன் என்று எப்படி நம்பினார்கள்? நினைக்க நினைக்க மனம் ரணமாக துடிக்க கடுமையான முகத்தோடு மகளை தூக்கி கொண்ட நிரஞ்சனை ஓடி வந்து தடுத்தாள் யாதவி. மனசாட்சி இல்லாத மிருகனி, உன் கையால குழந்தை தொட்டு தூக்குறதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? கொடுஞ்சொற்களால் கூறிட்டு வெடுக்கென நிவியை பிடுங்கியதுதான் தாமதம். உக்கிரத்தின் உச்சத்தில் இருந்த நிரஞ்சன் பலாரென அறைந்திருந்தான் தங்கையை. அனைவருக்கும் அதிர்ச்சிதான் அவன் செய்கையில். இதுதான் நடந்தது என்று சொல்வதற்குள் மூவரும் மாறி மாறி நிரஞ்சனை தூற்றி பேசியே அவன் கோபத்தை அதிகரித்து சூழ்நிலையை இறுக்கமாக மாற்றி இருக்க, யாதவி அவசரப்பட்டு குழந்தையை வைத்து பேசவும் அதற்கு மேலும் பொறுமை காக்க முடியாத நிரஞ்சன் தன் மனைவி மட்டுமே அறிந்த கடுமையான கோப முகத்தை அனைவரின் முன்னிலையிலும் தங்கையிடம் காட்டிவிட்டான். ஓரளவுக்கு தான் என் பொறுமை எல்லாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை யாராவது பேசுனீங்க, தொலைச்சிடுவேன். தீவிழி தாண்டவமாட கர்ஜனை செய்த நிரஞ்சனை பெற்றவர்களை ஐயத்தோடு நோக்க, இந்த அவசர கொடுக்க அடங்க மாட்டா. சலித்து கொண்ட சிவகுரு கண்ணம் பழுத்து நின்ற யாதவியை தன் அருகில் இழுத்து கொண்டான். என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் பொண்ணு அடிக்க வரை செய்யற? அப்படி அவ என்னடா தப்பா சொல்லிட்டா? குதித்து போன மோகன் எகிரி கொண்டு செல்ல நிரஞ்சன் பார்த்த கோப பார்வையில் அப்படியே நின்றார். இத்தனை தூரம் தன்னை நம்பாத இவர்களிடம் ஒரு வார்த்தையை பேசினாலும் தனக்கு இழுக்கு என்று நினைத்தானோ? மிரண்டு நின்ற குழந்தையை தூக்கி கொண்டு திரும்ப முனைந்தவன் கரத்தை மென்மையாக பற்றி கொண்டது பிஞ்சு கரம் ஒன்று. அத்தியாயம் 42. இரவெல்லாம் மன்னவனோடு போர்க்களம் புரிந்த பாவையோ தன்னவனின் மஞ்சத்தில் அடித்து போட்ட நித்திரை கண்டவளுக்கு இயற்கை உபாதை உசுப்பியது போலும். சிவந்த விழிகளை விழித்து பார்த்த பஞ்சு தேகம் கொண்டவள் பஞ்சு மிட்டாய் நிறத்தால் ஆகி போனாலே தலைவனின் கை வண்ணத்தில். கொஞ்சுதலுக்கும் சீண்டலுக்கும் இடைவேளையே இல்லை. விடிய விடிய தான் உடல் அழுப்பில் கணவன் மனைவியர் கண் உறங்கியது. முதலில் விழித்த பாவை இன்னும் தன் மன்னவன் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதை உணர்ந்து இரு மேனையும் பச்சையாக உரசி கொண்டிருப்பதை கண்டதும் தேகம் சிலிர்த்து நாணிய பைங்கிளியோ கணவனின் நிராபரண உடலை போர்வையால் மூடிவிட்டு சத்தமின்றி குளியல் அறை வந்தாள். எத்தனை நாள் வெறி இது! உடம்பு முழுக்க கண்ணி போக வச்சிருக்காரு. ஆனாலும் ரொம்பத்தான் வேகம். கணவனை செல்லமாக கடிந்தபடி சுக குளியலை போட்டு வந்தவளுக்கு அப்போதும் அசதி தீரவில்லை. உடை அணிந்து கொண்டிருக்கும் போதே வெளியே கேட்ட பேச்சு சத்தம் தெளிவாக பாவை காதில் விழ, என்ன அம்மா அப்பா வந்திருக்காங்களா? யோசனையாக புருவம் இடுங்கி விழித்த மிது வேக வேகமாக வெளியே வந்தவள் தன் அண்ணனை தன் குடும்பமே சேர்ந்து அவதூறு பேசியதை கேட்டதும் தவித்து போன மிது இதோ அண்ணன் கரத்தை ஆதூரமாக பற்றி இருந்தாளே. அண்ணா! நன்றாக விபரம் அறிந்த பிறகு இப்போது தன் அண்ணனை ஆசையாக அழைக்கிறாள். யாதவியை கூட அதிக அளவு உடன் வைத்து பார்த்திருக்கிறான். ஆனால் தாய் தந்தையை விட்டு பிரியாத குட்டி தங்கையை வளர்ந்த பின்னே தானும் இப்போது தானே பார்க்கிறான். பார்த்ததும் அவள் மீது நேசம் துளிர்விட்டாலும் இப்போது அதனை கொட்டி காண்பிக்கும் நிலையில் இல்லை அவன். மித்து, அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் கையை விட்டுட்டு அம்மா கிட்ட வா. தாய் தேவி சொன்னதை கேட்டு நிரஞ்சன் பற்களை கடித்த நொடி, உங்களுக்கு தாம அண்ணனை பத்தி தெரியாம அபாண்டமா வார்த்தையை விடுறீங்க. மிதுதான் ஆவேசமாக கத்தி இருந்தாள். மூவரும் அவளை புரியாமல் நோக்கி ஏதோ பேச துணிய, இதுக்கு மேல பேசி அண்ணங்கிட்ட இருந்து வெறுப்ப வாங்கிக்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க எல்லாரும் தான் குற்ற உணர்ச்சியில துடிச்சு போவீங்க. மீண்டும் மிதுவே கோபமாக உரைத்திருக்க அருகில் மனைவியை காணாது விழித்து கொண்ட ரகுவும் அசதியான உடலை வளைத்து முறித்து எழுந்தவன் கொண்டவளது கீச்சு சத்தம் கேட்டு புருவம் இடுங்கியவனாக மறக்காது லுங்கியும் பனியனையும் மாட்டியபடி சாவகாசமாக வெளியே வரவும் நிலாதான் குறுகுறுப்பாக பார்த்தாள் தம்பிக்காரனை. என்ன வெண்கழுகு காலையிலேயே இம்புட்டு சூடா புரிஞ்சுக்கிட்டு கிடக்கா? தாடி மழித்திருந்த தாடையை தடவியவாறே சுத்தி நோட்டமிட்ட ரகு, இந்த அக்கா எதுக்கு நம்மள முறைச்சு முறைச்சு பாக்குறா? தமக்கு எவள் பார்வையில் தானோ மனைவியிடம் பூக்காத கூச்சமும் தன்னால் வந்து தொலைத்தது. காட்டு மேனி நெளிந்தபடியே நிலா பார்வை தவிர்க்க எண்ணி மனைவி பக்கம் பார்வை செலுத்த விடாத கருப்பு போல தொடர்ந்தது அக்காலின் குறுகுறு பார்வை.
மிது, வீணா அந்த அயோக்கியனுக்கு சப்போர்ட் பண்ணாத. உனக்கு அவனை பத்தி எதுவும் தெரியாது. ராஜ்மோகன் ஆத்திரமாக மொழிய, உங்களுக்கு தான்ப்பா அண்ணனை பத்தி எதுவுமே தெரியல. அவருக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், அவர் விருப்பம் எது, இப்படி எதுவுமே தெரியாம அவரை தனிச்சு நிறுத்தினது நீங்களும் அம்மாவும் தான். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தாரக மந்திரத்தையே பின்பற்றி வளர்ந்த மிது என்று தந்தையையே எதிர்த்து பேச துணிந்ததற்கு காரணம் தமையன் அவனும் மறுதந்தை தானே என்ற உயர்ந்த நேசம் மனதில் கொண்டதினாலோ? நாங்க ஒண்ணு அவனை தனியா நிறுத்தி துரத்தி விடல மிதுமா. அவன் தனிச்சிருந்து பழகிட்டான். யாரோடவும் பேசாம இப்படி ஒரு சைக்கோவா மாறுவான்னு நாங்க நினைச்சவே பார்த்தோமா சொல்லு. இப்போது பேசியது அவன் தாயாகி போக வெறுமையான பார்வை வீசிய நிரஞ்சன் அழுத்தமாக பற்றி இருந்த குட்டி தங்கையின் கரத்தை கட்டாயமாக பிரித்து கொண்டு மகளோடு அறைக்குள் நுழைந்தவன் உறக்கத்தில் இருந்த மனைவியின் கரத்தை இறுக்கமாக பற்றி தன் இதயத்தில் புதைத்து கொண்டவனாக அப்பழுக்கற்ற தன்னவளது வதனத்தை தான் கசியும் கண்ணீரோடு மௌனமாக பார்த்தான். தன்னை விட்டு நீங்கி போன அண்ணனை வேதனையாக பார்த்த மிது, அம்மா, நீயே இப்படி அவரை வார்த்தையால கொட்டினா எப்படி? அன்பு கொடுக்க வேண்டிய வயசுல தங்கச்சி இருக்கா, தள்ளி போகணும். முதல்ல அவரை தள்ளி நிறுத்தினதே நீங்க தான். அம்மா, தங்கச்சியை பாத்துக்கணும், நீ போய் தனியா விளையாடுன்னு எங்க கிட்ட விளையாட நெருங்கி வந்த சின்ன பையனை விரட்டி விட்டது அப்பா. ராத்திரி தூங்கும் போது அம்மாவையும் உங்களையும் கட்டிக்கிட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டே தூங்க ஆசைப்பட்ட பையனை தங்கச்சிங்க மேல கைகால் போட்டு தொல்லை பண்ணுவேனி, தனியா படுன்னு ஒதுக்கி வச்சதும் நீங்க. அண்ணா உங்ககிட்ட பாசத்துக்கு ஏங்கி வந்த போதெல்லாம் தங்கச்சிங்க தங்கச்சிங்கன்னு எங்களை காரணம் காட்டியே சின்ன சின்ன விஷயத்துக்கு அவரை ஒதுக்கி வச்சது நீங்க. பெண் குழந்தைங்க எங்க மேல காட்டின பாசமும் அக்கறையும் கவனிப்பும் உங்களையே அறியாம அவருக்கு கொடுக்காம விட்டதாலதான் அண்ணா தனியா விலகி போனதுக்கு முக்கியமான காரணம். தனியா இருந்த போதும் ஆம்பளை புள்ள அவன் தேவையை அவனே பூர்த்தி பண்ணிப்பான்னு நீங்களா நினைச்சு அவரை அலட்சியப்படுத்தி பிடிச்சது பிடிக்காது எதையுமே வாய் திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவரை மனசளவுல இறுக்கமா மாத்தி தனிமையை உணர வச்சது நீங்க. இவ்வளவையும் நீங்க பண்ணிட்டு அவர் தனியா இருக்காரு, தனிமை விரும்பின்னு பழி சுமத்தினா எப்படி? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு பண்ணினீங்களோ தெரியாம பண்ணினீங்களோ, ஆனா நீங்க பெத்த புள்ள மேல நீங்களே அபாண்டமா பழி போட்டு பேசுறீங்களே, எப்படி மனசு வருது? ஒவ்வொரு வார்த்தையும் சவுக்கை கொண்டு விளாசுவது போல மிது கேட்க கேட்க பெற்றவர்கள் மனம் பதைவதைத்து கலங்கிய நிலையில் பார்த்தவர்களுக்கு காவியாவும் அந்த இறந்த குழந்தையும் தான் நினைவில் வந்து போயினர். நீ சொல்றதெல்லாம் சரினே வச்சுக்கலாம் மிது. அந்த ஆளை ஒதுக்குனது அம்மா அப்பாவே கூட இருக்கட்டும். ஆனா நான் என் கண்ணால பார்த்தது கேட்டது எல்லாம் உண்மையிலன்னு நிரூபணம் ஆயிடுமா? துரோகக்காரனுக்காக தங்கை வரிந்து கட்டி கொண்டு வருகிறாளே என்ற ஆதங்கத்தோடு கேட்ட யாதவியை பெருமூச்சு விட்ட மிது காண, நீ பார்த்தது எல்லாம் காட்சி பிழையா கூட இருக்கலாமே கண்ணு. அம்புட்டு உன் அண்ணனை குற்றவாளியாக்கி காட்ட நடத்த சதித்திட்டமா இருந்தா என்ன பண்ணுவ? வீரின் திடமான உரையும் குரல் இத்தனை பேரையும் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க வைத்தது. என்ன அங்கிள் சொல்றீங்க? யாதவி இதயம் படபடக்க புரியாமல் நோக்கினாள். எங்க மருமக புள்ள தப்பானவர் இல்லைன்னு சொல்றேன். அதே போல எங்க மக காவியாவும் உயிரோட தான் இருக்கா என்றவனின் அழுத்தமான உரிமை வார்த்தையில் பெற்றவர்கள் நெஞ்சம்தான் அதிர்ச்சியில் திகைத்தது. இப்படித்தான் நடந்தது. நீங்க உங்க மகனை எளிமையை விட்டு தந்திருக்கலாம் சம்பந்தி. ஆனா என் மருமகனை யாருக்காகவும் என்னால விட்டு தர முடியாது. இதுக்கு மேல என் மருமக பிள்ளைய பத்தி ஒருத்தரும் தப்பா பேசக்கூடாது. என் மகளையும் அவர் மகளையும் நம்ம எல்லாரையும் விடவும் ரொம்ப நல்லா பாத்துக்க அவருக்கு தெரியும். ரொம்பவும் தான் அழுத்தம் திருத்தமாக முன்னாள் தலைவன் கணீர் என்ற வார்த்தைகளால் மருமகனை விட்டு தராமல் பெற்றவர்களிடமே தைரியமாக வாதிக்க, அந்நொடியே மகனை தரைக்குறைவாக எண்ணிய மனதும் பேசிய நாவும் புழு போத்து அழுகி போனாலும் பரவாயில்லையே என்ற கதறல் ஒளி காதை பிளந்தது. அங்கே யாதவிக்கு கண்ணீர் நிற்கவே இல்லை. அண்ணன் முகத்தில் எப்படி முழிக்கப் போகிறோம் என்ற தயக்கமே அவளை வாட்ட, அண்ணன் இன்னும் 4 அடி தனக்கு வைக்காமல் விட்டு சென்று விட்டானே. தன் மீதே ஆத்திரம் கொண்ட பேதை மடங்கி அமர்ந்து விட்டாள் தரையில். குற்ற உணர்வில் அழும் குடும்பத்தை காண மிதுவுக்கு வருத்தமான போதும் மனதை தேற்றியபடி வேடிக்கை மட்டுமே பார்த்தாள். உண்மை என்னவென்றால் அவளும் தானே தவறு செய்திருக்கிறாள். தனக்கு உதவ வந்த தவறு இழைக்காத கணவனுக்கு பெரும் பாதகம் அல்லவா ஊர் முன்னிலையில் இழைத்து விட்டாள். என் நிலையிலும் எங்கள் மகன் தவறு செய்திருக்க மாட்டான் என்று அடித்து கூறி அவன் பெற்றோர்களை கூட எதிர்த்து பேசி மனதை காயப்படுத்தி இருக்கிறாளே. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த போதிலும் பெற்ற மகனையும் விட்டு கொடுக்காமல் தன்னையும் இழிவாக பேசி ஒதுக்காமல் இருவரையும் ஒற்றை உயிராகவே பாவித்த தன் மாமனார் மாமியாரை எண்ணி இக்கணம் தானே பெண்மனம் நிறைவாக பெருமிதம் கொண்டது. கொக்காக கொத்தி தின்றும் குறுகுறு பார்வை நீண்ட நேரமாக முதுகை துளைப்பதை உணர்ந்த பாவை சட்டென திரும்பவும் ஒற்றை கண் அடித்து பச்சைக்கென காற்றில் இச்சி தந்து கோதை அவளை நொடியில் செந்தூரமாக்கி குட்டி அதிர்வோடு நெளிய வைத்திருந்தான் கள்ளன். ஆரம்பம் முதலே அவனை கூர்ந்து நோக்கிய நிலா, அட பாவி, இம்புட்டு சீரியஸான பிரச்சனை இங்க ஓடிட்டு இருக்கு, இவன் என்னடானா
சந்தடி சாக்குல பொண்டாட்டிக்கிட்டு சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கானே. வாயில் கை வைத்து கொண்டாலும் தம்பியின் சேட்டையான காதலை எண்ணி தானாக சிரித்து கொண்டாள். சற்று நேரம் வரை இறுக்கமான சூழ்நிலை நிலவியது அங்கே. யாருக்கும் என்ன பேசுவதென தெரியாமல் தரை நோக்கிய வண்ணமே சோக மூச்சோடு அமர்ந்திருக்க, யாதவியை சமாதானம் செய்தபடி இருந்த சிவகுரு மெதுவாக நகர்ந்து ரகுவிடம் வந்தான். அப்புறம் சகல, கலெக்டர் உத்தியோகமெல்லாம் எப்படி போகுது? அவன் தோளில் தட்டி கை போடவும் அவனையும் அவன் கரத்தையும் மாறி மாறி பார்த்த ரகு, உனக்குத்தான் முன்னவே என்னை பத்தி தெரியுமே, சொல்ல வேண்டிதானே உன் மாமா மக கிட்ட. அலட்சியமாக உதடு கோணிய ரகுவை சிறு நகைப்போடு பார்த்தான் குரு. சொல்லி இருக்கலாம் தான், ஆனா உன்னை உன் பொண்டாட்டி நிம்மதியை வேலை பார்க்க விட்டுருப்பான்னு நினைக்கிற? லவ் ஓவர்ஃப்ளோ ஆகி இந்தா இப்படித்தான் உதட்டுல ரத்தம் கசிய ஊரே பார்க்க பேட்டி கொடுத்திருப்ப. அவன் உதட்டினோரம் கசிந்திருந்த செங்குருதி காட்டி நகைத்து கூற, தலைவன் அவன் முகத்தில் காதல் சாயம் பூசியது. மிது பிரச்சனை நடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுரை மாவட்ட ஆட்சியர் பதவி ஏற்கும் விழா சுகந்தமாக நடந்தேறியது. முதலமைச்சர் முதல் மதுரை சுத்து வட்டாரத்தில் உள்ள அனைத்து அரசியல் செல்வந்தர்களும் அவ்விழாவில் பங்கேற்றனர். அதில் முக்கிய ஆளாக சிவகுருவும் கலந்து கொண்டிருக்க, இளம் வயதுக்காரன் வீரேந்திர ரகுபதி வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்து மிக தோரணையாக உறுதியான குரலில் சபதம் ஏற்று பணிவோடு அப்பதவினை ஏற்றுக்கொண்ட நிகழ்வை அவனும் தானே நேரலையாக பார்க்கலானான். அடுத்த 10 மாதத்தில் திருமண மண்டபத்தில் தாடியும் மீசையும் பரட்டை மண்டையுமாக அழுக்கு சட்டையில் நின்றவனை அடையாளம் கண்டறிய முடியாமலும் எங்கேயோ பார்த்த மயக்கத்திலும் அவனோடு சண்டையிட்டவன் நடுவில் வாழகிரு பேச்சு வந்ததும் என்ன இருந்தாலும் உடன் பிறந்தவன் ஆயிற்றே, அப்படியே விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலையானது. ஆனால் மறுதினமே ரகு யார் எவர் என்ற மொத்த ஹிஸ்டரியும் சிவகுரு அறிந்திருக்க, மேற்கொண்டு எதுவும் செய்யாமல் ரகுபதியின் கொள்கைக்கு வழிவிட்டு ஒதுங்கிவிட்டான். யாது மிது பெற்றோருக்கு இனி மகனை எப்படி சமாதானம் செய்து அவனிடம் மன்னிப்பு கோருவது என்று ஒன்றும் புரியாத நிலையில் கவலையாக அமர்ந்திருக்க, மது முடிந்த அளவுக்கு ஆறுதலாக இருந்தாள். மிது சொன்னது போல மகனின் மனதை புரிந்து கொள்ளாமல் பாசத்திற்கு ஏங்க வைத்து விட்டோமே என்ற எண்ணமே அவர்களை கொலையாக வைத்தது. உறங்கிய மகளை தட்டி கொடுத்தபடியே மனைவியை உற்று நோக்கி கொண்டிருந்த நிரஞ்சன் மனதுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அன்றும் சரி இன்றும் சரி அவன் எதிர்பார்க்கும் அன்பும் நேசமும் இனி ஒருபோதும் பெற்றவர்களிடமிருந்து பெற முடியாது என்று. அப்படியே பெற்றாலும் அது நிறைவானதாக தனக்கு இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. காலம் கடந்து கிடைக்கப்படும் உணவுக்கும் அன்புக்கும் பெரிதாக ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. காத்திருந்த காலம் கடந்தால் உணவு கெட்டுவிடும், இங்கே உணர்வு கெட்டுவிடும். தன் பூரணம் மொத்தமும் தன் தாரம் மட்டும்தான் என்ற எண்ணமே அடி ஆழம் வரை மனதில் பதிந்த ஒற்றை கேடயமாக நிரஞ்சனை வலிமையாக காட்டியது. சற்று நேரத்தில் எல்லாம் நிலா கணவன் ஆதிகேசவனும் வந்திருக்க, நிலாவுக்கு ஒரே மகிழ்ச்சிதான். இவர் என் சின்ன மாப்பிள. வீர் பெருமையாக ஆதிகேசவனை அறிமுகம் செய்து வைக்க, வளர்ந்து வரும் தொழிலதிபருக்கான எந்த ஒரு அலட்டலும் இன்றி அனைவரோடும் சகஜமாக பழகியவனை மகிழ்விக்கவே அவனது இரட்டையர்கள் ஓடி வந்து விட்டனர். அத்தியாயம் 43. நிலா, நிலா, ஏய் என்னடி பண்ற? கூப்பிட்டா வரப்போறேன், எதுக்கு இப்படி இழுத்து வச்சிருக்க? பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தவனது பின் சட்டையினை பற்றி சட்டென படிக்கூண்டில் நிறுத்திய மனைவியை ஆதி ஏற இறங்க பார்க்க, தானும் கணவனைத்தான் அழகு விழிகளால் நோக்கியவாறு இருந்தாள். 2 வாரமாச்சு உங்களை பார்த்து. எல்லாரும் இருக்கும்போது ரூமுக்கு போனா நல்லா இருக்காதுல்ல, அதான் இங்க வச்சு நிறுத்தி நிதானமா பாக்குறேன். வைத்த கண் வாங்காமல் பார்க்கும் அவளது ரசனை பார்வையிலே ஆண்மகனும் ரசனை பொத்தானே. வீடியோ கால தினமும் பார்த்து பேசிட்டு தானே இருக்கோம், போதலையா ராசாத்திக்கு? உண்மையை சொன்னால் அவனுக்கும் போதவில்லை. அதற்காகத்தான் மனைவி பதில் என்னவாக இருக்கும் என அறிந்து அவள் இடை வளைத்து தன்னோடு ஒட்டி நிறுத்தினான். வீடியோ கால்ல உங்க மூச்சு பட இம்புட்டு கிட்டத்துல நின்னு உங்க முகத்தை நேருக்கு நேர் பாக்குறது போல இதமா இருக்குமா? இந்த மோகனமான அணைப்பு கிடைக்குமா? இல்லதானே? உதடு சுழித்த தன்னவளது தேக சூட்டில் சுகமாக கரைந்தவனுக்கு வேலை பளு அதிகம். அதனால் வெளியூர் பயணத்தின் போது மனைவி குழந்தைகளை தனியே விட்டு செல்ல மனமின்றி மாமியார் வீட்டில் பாதுகாப்பாக விட்டு சென்று ஏக்கத்தில் தவித்து கிடப்பதும் அவன்தானே. ஆனபோதும் இத்தகையான குறுகிய பிரிவுதான் இருவருக்குள்ளும் நேசத்தையும் வலுவாக்கி ஒருவரை ஒருவர் அதிகமாக தேட வைக்கிறது. சொந்த பந்தங்கள் இன்றி தனியாக வளர்ந்தவனுக்கு நிலா போன்ற அன்பான மனைவி கிடைப்பாள் என்று கிஞ்சிற்றும் எண்ணவில்லையே. பொக்கிஷமாக கிடைத்தது தாறு மட்டுமல்ல, அவளே தலைவனுக்கு தாயாகியும் போக தன்னால் முடிந்த அளவுக்கு நிறைவான காதலோடு நிலா பெண்ணை ரசனையாக பார்த்து கொள்கிறான் ஆதிகேசவன்.
ரொம்ப நாள் ஆச்சு நிலா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சுளித்த உதடை எத்தனை முறை கவ்வி கவ்வி சுவைத்தானோ. அவள் சினுங்கி சினுங்கி ஓய்ந்ததுதான் மிச்சம். ஆ, உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அப்படியெல்லாம் தாராளமா தந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதா இன்னைக்கான ஸ்பெஷல். வலித்த இதழை ஜவ்வாக இழுத்தபடி நாணத்தோடு மாயோல் மொழிய அவளவன் இறுகி அணைத்த அணைப்பில்தான் எத்தனை நேசங்கள் புதிந்து கிடந்தது. பசங்கடி, இப்போதே உற்சாகம் கொண்டான் காதல் ராத்திரிக்கு. அம்மா கிட்ட விட்டுடலாம். கூச்சத்தில் சிவக்க சொன்ன மனைவி கன்னத்தில் அவன் மீசை குத்தியே இன்னும் சிவப்பாகி விட்டது. இங்கு யாதவியோ, ஏமாமா, அண்ணா மனசு மாறி சீக்கிரம் எங்களை எல்லாம் மன்னிச்சிடுவார் தானே? ஒற்றை பக்கம் லேசாக வீங்கிய கன்னத்துடன் கையை பிசைந்து நின்ற யாதவியை அலுப்பாக பார்த்தான். நான் தான் அம்புட்டு தரம் படிச்சு படிச்சு சொன்னேனே, எதை கண்டு ரியாக்ட் பண்ணாத, நீ பாட்டுக்கு அமைதியா நில்லுன்னு கேட்டியா? இப்ப பாரு, கண்ணம் வீங்கி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற. பின்னால் கைகட்டி நின்றபடி உரைத்த கணவனை ஏகத்திற்கும் முறைத்தாள் யாது. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தானே? முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்தா அண்ணனை நான் ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? ஏமாம் அப்படி பண்ணீங்க? நெடுநெடுவென நின்றிருந்தவன் மார்பில் குத்தி சண்டை பிடித்த மனைவி கரத்தை மென்மையாக பற்றிய குரு, ஒவ்வொருத்தருக்கும் தனியா சொல்லி புரிய வைக்கிறத விட எல்லாரும் ஒன்னா பேசி பிரச்சனைகளை சரி பண்ணலான்னு மிது மாமனார் சொன்னாரு. எனக்கும் அதான் சரியா பட்டுச்சு, அழைச்சிட்டு வந்தேன். ஆனா நிரஞ்சன் மாமாவை பார்த்ததும் நீங்க எல்லாரும் இம்புட்டு மோசமா முகத்துக்கு நேரா பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே எல்லாத்தையும் தெளிவா பேசி புரிய வச்சே கூட்டிட்டு வந்திருப்பேன். அசால்ட்டாக சொன்ன கணவனை மேலும் முறைத்த யாது. பாவம் அண்ணா, யாருமே நம்மள புரிஞ்சுக்கலையேன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரோ. அவர் ஹர்ட் பண்ணதால அண்ணிய பார்க்க போக கூட தயக்கமா இருக்கு. தவறை உணர்ந்து விழிநீர் கசிய வருந்தியவள், எல்லாம் உங்களாலதான். நீங்க சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் ஆகி இருந்திருக்காது. மீண்டும் அவன் மீதே பழியை சுமத்த அழுத்து கொண்ட குரு, யாது எதிர்பாராத நொடி சட்டென தன் மீது மோதி நிறுத்தி இருக்க திரு திருவன விழித்தாள் அவள். இந்த கண்ணை நல்லா ரசகுல்லா மாதிரி இருக்குடி. இதையே அடிச்சு செவக்க வச்சுட்டா ரோஸ் பண்ணு போல ஸ்வீட் ஆகிடும். மேடம்க்கு எப்படி வசதி? பழுக்காத கன்னத்தை விரலால் வருடி ஒற்றை புருவம் ஏற்றியவனுக்கு ஏகத்திற்கும் வருத்தம் போலும் மனைவியின் மற்றொரு கன்னத்திலும் அடிக்காது விட்டதில். ரொம்ப குசும்புதான் உங்களுக்கு. நானே அடிச்ச அடியில கண்ணை வீங்கி வழியில உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு இன்னொரு கன்னத்திலையும் அடிக்காம விட்டதான் வருத்தமா போச்சோ? போங்க மாமா. கணவனிடம் கோபித்துக் கொண்டு விலக முற்பட்டவளது வீங்கிய கன்னத்தில் தொடர் முத்தத்தை ஆணவன் வைக்க கீழ் உதட்டு சதையை அழுந்த கடித்தவாறே தன் அவனது சூடான ஆறுதல் முத்தத்தினை இதமாக ஏற்கலானாள். நடந்து முடிஞ்சதையே நினைச்சு வருத்தப்படாதீங்க அண்ணி. எல்லாமே போதாத காலம். இனிமேலாவது பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரே போல அன்பை கொடுத்து அரவணைச்சு போவோம். மது மென்மையாக சொல்லவும் அதனை ஆமோதிப்பாக ஏற்றாலும் நிரஞ்சன் சென்ற பக்கம்தான் அவர்களது ஏக்க பார்வை அடிக்கடி சென்று மீண்டது. எங்க மகனோட வெறுப்பத்தான் தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிட்டோம். எங்க மருமகளையாவது நாங்க பார்க்க முடியுமாமா? மிது தாய் கவலையாக கேட்டிட, தம்பியை அவளை ரெடி பண்ணி மெதுவா அழைச்சிட்டு வர சொல்றேன் என்ற மது அவர்கள் வேண்டாம் என்று சொல்லியும் தடபுடலாக செய்து வைத்த மதிய உணவினை பார்த்து அனைவருக்கும் பரிமாறினாள். தாய் தந்தையோடு அமர்ந்து கலகலத்து பேசிக் கொண்டிருந்த மெதுவை அப்பட்டமாக பார்வையால் விழுங்கி கொண்டிருந்தான் ரகு. நேற்றைய கூடல் ஆண் நெஞ்சை விட்டு அகலவில்லை போலும். தேக முறுக்கோடு மனைவி எப்போது தனியாக செக்குவாள், கோழியாக அமுக்கி உள்ளே கொண்டு செல்லலாம் என்ற தீவிரத்தோடு அவன் காத்திருக்க கிராதகி சும்மா கூட ரகுவை நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஒருமுறை அவனிடம் சிக்கினாலும் ஆழி பேரலையாக மெத்தையோடு புரட்டி அவனுக்குள் இழுத்து கொள்வானே. சிக்கினால் அடுத்த நாள் வரை கைமாதான் என்ற அச்சத்துடனேயே நேற்றைய தாக்கம் உடல் சோர்வு கண்டாலும் வந்திருக்கும் தனது வீட்டாரை விட்டு எழுந்து செல்லவே மனமில்லை மிதுவுக்கு. வந்ததிலிருந்து மோகனும் மகளின் மாற்றங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை அனைத்தும் மறந்து ரகுவை மகள் ஏற்றுக்கொண்டாளோ என்ற சந்தேகம் மனதை அரித்தாலும் பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு மாமியார் மாமனார் அவளை விட்டு கொடுக்காமல் பேசுவதை எண்ணி அகம் மகிழ்ந்து அமைதி காத்தார். மிது, எங்கூட கொஞ்சம் வாயே. தகப்பனோடு பேசி கொண்டிருந்த தங்கையை இழுத்து கொண்டு மொட்டை மாடிக்கு வந்தாள் யாது. இவ்வளவு அவசரமா இழுத்துட்டு வர அளவுக்கு என்ன விஷயம்க்கா? இல்லடி, உன் புருஷன் என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு அவர் பண்ணது எந்த வகையிலுமே சரியில்லடி. இந்த குடும்பமே உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அந்த நேரத்துல நீ அனுபவிச்ச துன்பங்கள் காலத்துக்கும் கருப்பு பக்கமா தானே உன் மனசுல பதிஞ்சிருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு எப்படி நீ உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு மிது. தங்கை வாழ்க்கையை எண்ணி கலக்கமாக கூறிய தமக்கையை உள்ளுக்குள் குமிழும் சிறு புன்னகையோடு அமைதியாக கண்டாள் மிது. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் புருஷன் ஒரு மார்க்கமா உன்னைய வெறிச்சு பாக்குறாரு. நீயும் வேற தலை நிமிரவே மாட்டேங்கிற. என்ன நடக்குது உங்களுக்குள்ள?
தனிமையில உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரா மிது? தங்கையின் கழுத்தின் ஓரம் திட்டு திட்டாக சிவந்து கஞ்சிய காயங்களைக் கண்டு தாம்பத்தியம் காணாத பேதை பயந்து போனாள். ஐயோ அக்கா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்ல. அப்புறம் ஏண்டி உன் மேல எல்லாம் தடிப்பு தடிப்பா செவந்து இருக்கு? ஏன், நீ கல்யாணம் ஆனவுதானே? எதனால செவக்குதுன்னு உனக்கு தெரியாதா? குறும்பு கலந்த வெட்கத்தோடு அக்காளை கிண்டல் பண்ணியது வெண்கடுகு. செவக்கறதுக்கும் கல்யாணம் ஆகறதுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்கு? நீ மழுப்பாம சொல்லு. விடாப்பிடியாக யாது நிற்க. யாரு, நான் மழுப்புறேனா? சரிதான். மாமா நிலைமை நினைச்சாதான் பாவமா இருக்கு. உன்னைய கட்டி கூட வச்சுக்கிட்டு என்னென்ன கொடுமையை அனுபவிக்கிறாரோ. அழுத்து கொண்ட மிது யாது முறைப்பை கண்டு பெருமூச்சு விட்டவளாக தன் கணவன் தன்னை எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்து காத்துள்ளான் என்பதை பற்றி கலக்கமாக கூறியவள், அன்னைக்கு நான் மட்டும் அவசரப்பட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருந்திருந்தா பாவம் அவருக்கும் கெட்ட பேரே வந்திருக்காது. நானும் அப்பாவும் அவர் அவ்வளவு பேசியும் அந்த அடங்காத கோவத்துல கூட என்னை யாரும் எந்த விதத்திலையும் தவற நினைச்சு பேசிடக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு பொறுத்து போயிருக்காருக்கா. அங்கிள் ஆன்டி கிட்ட கூட இந்த விஷயத்தை பத்தி மூச்சு விட்டதில்ல. அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்காரு. இது எதுவுமே தெரியாம நான் தான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்க்கா. கண்ணீரோடும் மகிழ்ச்சியோடும் புன்னகைத்தபடியே மிது சொல்வதை கேட்ட யாதவிக்கும் ரகுவை எண்ணி பெருமிதம்தான். அச்சச்சோ, தவறா புரிஞ்சுக்கிட்டோமே. மெய் வருத்தத்தோடு நின்றவள் எப்படியோ தங்கையும் இனி மகிழ்ச்சியாக வாழ்வாள் என்ற நம்பிக்கையோடு திருப்தி கொண்ட யாது, எல்லாம் சரிதாண்டி, இந்த காயம் என்ன ராகம் இழக்க அது எப்படி வரும்னு நான் சொல்றேன். இல்ல செய்றேன், வாடி என் கூட. மனைவியை தேடி வந்த சிவகுரு தன்னோடு இழுத்து சென்று விட்டான். மாமனோடு போகும் அக்காளை கண்டு நகைப்பாக நின்றிருந்தவளது இடையில் அழுத்தமாக ஊர்ந்த கரத்தில் சில்லென சிலிர்த்த பேதை நொடியில் உணர்ந்து கொண்டாள், கள்ளன் கல் தேடி வந்து விட்டான் என்று. கீழே எல்லாரும் தேடுவாங்க மாமா, நான் போகணும். நிமிர்ந்து அவன் முகத்தையே பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு கூச்சம் பெண்ணை வதைத்தது. தேடினா தேடட்டும். இப்ப எதுக்கு உங்க அக்கா கிட்ட அம்புட்டையும் சொன்ன? சின்ன மனைவியை பின்னோடு தூக்கி மதில் மேல் அமர வைத்த ரகு அவளது காலிடையில் நின்றவனாக மிது கழுத்தில் தன் பாரம் ஏறிய கரத்தினை மாலையாக போட்டுக்கொள்ள ஆனவனது நெருங்கிய ஸ்பரிசத்தில் திண்டாடி போனாள் மிது. உங்க அருமை தெரியாம நானே உங்களை எப்படியெல்லாம் பேசியிருக்கேன். அதுவே எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும்போது அக்கா உங்களை புரிஞ்சுக்காம தவறா பேசினா அமைதியா வேடிக்கை பார்க்க முடியுமா? அதான் சொன்னேன். முந்தின இரவு முழுக்க அவன் வாய்க்குள் தேன்மிட்டாயாக ஊறிய செவ்வுதல் கொள்ளும் நெளிவை மோக மயக்கத்தில் விழுங்குவதை போல பார்த்தான் ரகு. என்னங்க, உங்களை தான். ஏங்க, மாமா கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க. அப்பா அம்மா கிளம்புறதுக்குள்ள கொஞ்ச நேரமாவது அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். கல்வனின் பார்வை கொண்ட கிறக்கத்தில் பெண் இதயம் ஏகத்திற்கும் எகிரி துடித்தது. உனக்காக உன் புருஷன் காஞ்சி போய் காத்து கிடக்க, நீ என்னடி சும்மா சும்மா அம்மா அப்பான்னு சலம்பிக்கிட்டு கிடக்க? ஏமிது, என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையா? மாலை கோர்த்த கரம் பாவையின் கழுத்தை மோகமாக தழுவ பதில் கூற முடியாது உதடு துடித்தாள் மிது. இதுவரைக்கும் எப்படியோ, எப்போ நீங்க ஒரு ஜெம்முன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல உயர்ந்துட்டீங்க மாமா. அதுக்காக வீட்டுல எல்லாரும் இருக்கும் போதும் கூச்ச நாச்சம் இல்லாம உங்களை ஒட்டி உரசிட்டே இருக்க முடியுமா? காரிகையின் பஞ்சனையில் பார்வை செலுத்திய கணவனை கண்டு தேகம் நெளிய தொடங்கியது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேத்து மாதிரி எனக்கு நிறைய வேணும். பாரு, அடங்காம வசந்து நிக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்றதா? மன்மத அம்பை தொடை உரசி காட்டிட மின்சாரம் பாய்ந்த உணர்வில் கிடுகிடுத்தாள் மாது. சி, ரொம்பத்தான் ஆசை. இத்தனை நாளை எப்படி அடக்கி வச்சிருந்தீங்களோ அப்படியே அடக்கி வைங்க. எதுவா இருந்தாலும் நைட்டு தான். கோடு வரைந்த பென்சிலை வலித்து பிடித்து உச்சியில் அடிபோட, ஆ மிது, அவனுக்கு மோகமேறி சத்தமாக உருமி விட்டான். அச்சச்சோ, எப்படி சத்தம் போடுறார்? யாரேனும் கேட்டுவிட்டால் குறை மானமும் போய்விடுமே என்று அஞ்சிய பேதை சட்டென அவனை தள்ளிவிட்டு கீழே இறங்கி ஓடி இருந்தாள். ரெடியா தான் இருக்காத்த, கூட்டிட்டு போங்க என்ற நிரஞ்சனுக்கு அங்குள்ள யார் முகத்தையும் திரும்பி காண விருப்பமில்லை. என் ஒத்த குரலுக்கு ஓடியாந்த என் மகளா இருந்தா நான் எதுக்கு இம்புட்டு தூரம் வரப்போறேன்? அவளோட சகலமும் இப்ப நீங்க ஒருத்தர் தான். அழிச்சிட்டு வாங்க தம்பி என்ற வீர் முன்னால் நடக்க பெருமூச்சு விட்டு காவியாவை அழைத்து வந்த நிரஞ்சன் யாரின் முகத்தையும் ஏறெடுத்து பாராமல் ஒதுங்கி நின்று கொண்டான். காவியா என்றபடி கண்ணீரோடு அவளை ஆற தழுவிய மாமியார் மாமனார் எப்போதுமே காவியாவை வேத்து மனுஷியாகவே பார்த்ததில்லை. மகனை எளிதாக விட்டு கொடுத்தவர்கள் மருமகளை ஒருபடி மேலாகத்தான் இன்று வரையிலும் எண்ணிக்கொண்டிருப்பது. அண்ணி என வெம்பலோடு அவளை கட்டி அழுத யாதவிக்கு அழுகை ஓயவே இல்லை. காவியாவின் பித்த நிலை கண்டு மூவரும் அவளை சுற்றி நின்று கண்ணீரில் கரைவதை அச்சத்தோடு மலங்க மலங்க விழித்து பார்த்த காவியா பிடிக்கா தன்மையோடு அவர்களை எல்லாம் கடந்து வந்து யாரோடும் ஒட்டாது
தனிமையாக நின்றிருந்த கணவனின் கரம் கோர்த்து அவன் பின்னோடு ஒட்டி ஒளிந்து கொள்ள, இந்த நிலையிலும் என் தனிமையை உணர்ந்து ஓடி வந்துட்டாளே என் பொண்டாட்டி. அவள் கரத்தினை அழுந்த பற்றி கொண்ட நிரஞ்சன் இதழில் புன்னகை மலர்ந்தது. அன்றைய நாள் போனதே தெரியாமல் நிறைய பேசி மன்னிப்பு படலமெல்லாம் நடந்தேறி ஒருவரை ஒருவர் பற்றின புரிதலோடு இன்பமாக கழிந்தது. இரவு ஊருக்கு புறப்படுவதாக சொன்னவர்களை தடுத்து 2 நாட்களாவது தங்கிவிட்டு செல்லுமாறு அன்பு கட்டளை இட்டிட, வேறு வழி இல்லாமல் மகன் மருமகள் மகள்கள் மருமகன்களோடு நேரம் செலவிட நல்ல வாய்ப்பாக கருதி அரை மனதாக தங்கிவிட்டனர். இரவு முதலிரவு கொண்டாடலாம் என்ற கனவோடு இருந்த காதல் தம்பதிக்குத்தான் அந்த 2 நாட்களும் கொடிய நாட்களாக மாறிவிட்டிருந்தது. வீட்டில் இருந்த 3 பெரிய அறைகளில் மிது தாய் தந்தை ஒன்றிலும், மது வீர் குழந்தைகளோடு கூடத்திலும், மாமன் மச்சான்கள் எல்லாம் ஒரு அறையிலும், பெண்கள் அணி மற்றொரு அறையிலும் என படுத்துக் கொள்ள, ஆண்களின் எண்ண ஓட்டங்களை பற்றி சொல்லவே தேவையில்லையே. அங்கு ஒருவர் முகத்தை மற்றொருவர் வெறுப்பாக நோக்கியபடி கடுப்பாக படுத்திருக்க, அங்கு அவர்களின் பத்தினிகள் கலகலப்பான சிரிப்பு சத்தம் மேலும் வயிறு புகைய வைத்தது ஆண்களுக்கு. அத்தியாயம் 44. யோ மச்சான், அதான் அம்புட்டு இடம் கிடைக்க தள்ளிப்படியா, என் மேல என்னத்துக்கு வந்து ஏறுற? தொடையில் போட்ட ரகு காலை கடுப்பாக தட்டி விட்டான் ஆதி. தனியா படுக்க ஒரு மாதிரியா வருது மாமா, காலை தானே போடுறேன், சத்த கம்முனு படு என்றவனை மூவரும் ஒரு மார்க்கமாக தலை தூக்கி பார்த்தனர். டேய் தடியா, நீ என்ன உங்க அக்காவா? உன் பாரத்தை சுகமா தாங்கிக்க, போடாங்கிட்டு. மீண்டும் போட்ட காலை வெடுக்கென தட்டி விட, நானும் அக்காவும் ஒண்ணுன்னு எங்க அக்காவை கட்டும்போது நீதானே சொன்ன, பொறவென்ன இப்ப மாத்தி பேசுற? நேற்று வரை மனைவியை புரட்டி எடுத்தவன் அவள் இல்லாது போன எரிச்சலில் மாமங்காரன் பாட்டை எடுக்க, அடேய் பற்களை கடிக்கும் நிலை ஆதிக்கு. ஏன் மாமா, இங்க கெத்தா தெரிஞ்ச முரட்டு பீச யாரையாவது நீ பார்த்த? நக்கல் நகைப்போடு நிரஞ்சனை சுரண்டிய குருவுக்கு உள்ளுக்குள் அவன் ஜிலேபி எண்ணி வேகாத குறைதான். அமைதிய படுகுரு, நீ எதுக்கு அங்க பாக்குற? நிதானமாக கேட்டவன் கோபமெல்லாம் அந்த மூவரிடம் மட்டும்தான். சரி பாக்கல, நீ எதுக்கு அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்க? என் பக்கம் திரும்பு. சுவற்றை வெறித்து கொண்டிருந்த நிரஞ்சனை தன் பக்கம் திருப்ப, உனக்கு இப்ப என்னடா வேணும் என்றபடி அலுப்பாக திரும்பினான் அவன் புறம். ஒன்னும் வேண்டாம் மாமா, அங்க பாரு, மாமனும் மச்சானும் என்னவோ லவ்வர்ஸ் போல குழஞ்சிட்டு கிடக்கிறத. வா, நாமளும் குழஞ்சி நம்ம மாமன் மச்சான் உறவை வலுப்படுத்துவோம். இப்பக்கம் குரு ஆர்ப்பாட்டம் பண்ண, இம்முறை தலை தூக்கி முறைப்பது ரகுவின் முறையானது. யோ சகல, என்ன லந்தா, எதுக்கு என்னை என் மாமனை பார்த்து கண்ணு வைக்கிற? ஓரமாக படுத்து கிடந்த மூத்த மாமனை கண்டு முகம் கோணி சவுண்டு விட்டான். நீ என்னத்துக்கு எங்களை பார்த்து வயிறு புகையிற? கண்ணை மூடிட்டு உன் மாமங்கிட்ட செல்லம் கொஞ்சு. எனக்கும் என் மாமனுக்கும் 1000 பேச இருக்கும். இவனும் அதே துணியில் சொல்ல, எம்எல்ஏ மாதிரியா நடந்துக்கிற நீ? நீ மட்டும் என்ன கலெக்டர் மாதிரி நடந்துக்கிற? எரும மாட்டு கணக்கா இருந்துகிட்டு அத்தையத்தண்டி காலை தூக்கி அந்த அப்பாவி மனுஷன் மேல போட்டிருக்க. உன் காலு மட்டும் எங்கன கிடக்கு? இப்பதான் என் அக்கா கொஞ்சமா தேறி வரா. முழுசா தேறி வந்து புருஷனை கேட்டா, நீ காலை தூக்கி போட்டு கொண்டு போட்டேன் நான் சொல்ல முடியும்? காலை அடியா முதல்ல. மூத்த மாமன் மீது உரிமை கொள்ள முடியாது வீராப்பாக முறுக்கி முழிந்தவன் கூற்றில் உள்ள பொறாமை கூட ஒரு அழகு. நீ என்னத்தையாவது சொல்லு, இது ஏன் மாமன் இல்ல, அப்படித்தான் காலை போடுவேன். என்ன பண்ண முடியும் உன்னால? அந்த ஆளு எனக்கு கூட தான் மாமன், அப்ப நானும் போடுவேன். இங்கிருந்தே தாவி அவன் மீது ஒரு காலும் ஆதி மீது ஒரு காலும் போட்டுக்கொள்ள, இப்ப அவரும் எனக்கு இன்னொரு மாமாதான், நானும் போடுவேண்டா. இவனும் 2 காலையும் பப்பரப்பென விரித்து போட, இடையில் சிக்கிய 2 அப்பாவி ஜீவன்களுக்கும் மூச்சு முட்டி கிட்னி அதிர்ந்து விட்டது. அடே விவகாரம் பிடிச்ச போத்துகளா, உங்களை நம்பி வந்து படுத்ததுக்கு ஏடா கூடமா காலை போட்டு எங்களை முடிச்சு விட்டுறாதீங்கடா. மரியாதை ஆளாளுக்கு மூடிட்டு ஓரம் போய் படுங்கடா. ஆதி இந்த கட்டியபடி பேசி 2 காலையும் தூக்கி போட்டு எழ முயற்சிக்க, பொத்து பொத்தென விழுந்த கால்களை எண்ணி நிரஞ்சனும் அதே பீதியாகி 2 காலையும் தூக்கி போட, மீண்டும் இருவருமாக மாமன்களை அமுக்கி பிடித்து காலை போட என நீண்ட நாட்களுக்கு பிறகு வயதை மறந்து துன்பங்களை மறந்து வாய்விட்டு சிரித்தபடி மனைவிமார்கள் இல்லாத ஏக்கம் ஒருபுறம் இருந்தாலும் சிறுவர்கள் போல அடித்து பிடித்து விளையாடி ஒரே ரகளையாகி போனது அங்கு. அதே நேரம் பெண்கள் தங்கி இருந்த அறையிலும் சிரிப்புக்கும் கலகலப்புக்கும் பஞ்சமின்றித்தான் போனது. இருந்தும் மிரள மிரள விழித்து கொண்டிருந்த காவ்யாவின் ஏக்கம் தொய்ந்த எண்ணமெல்லாம் நிரஞ்சனை காணாமல் தான் தவித்து கொண்டு இருந்தது போலும். இத்தனை நாளும் க்ஷணம் பிரியாமல் அவளோடு உடன் இருந்ததாலோ என்னவோ, யோசிக்கும் திறனே இல்லாது உணர்வுகள் தொலைத்திருந்த காவ்யாவின் மனம்
நீண்ட நேரமாக தன்னவன் உடன் இல்லாது போன இத்தருணத்தில்தான் அவள் இதயம் வெறுமையை உணரத் தொடங்கியதோ. மெல்லிய அரை வெளிச்சத்தில் பன்னீர் கண்கள் உருள விட்டத்தை நோக்கி படுத்திருந்த காவ்யா அடிக்கடி சாற்றி இருந்த கதவினை பார்க்கலானாள். இது நாள் வரை யாரின் முகமும் தோன்றாத விழிகளுக்குள் கட்டியவனது வதனமே தோன்றி தோன்றி மறைய, மூளைக்குள் உண்டான பெரும் குழப்பத்தோடு தங்கையும் நாத்திகளும் கூடி அடிக்கும் அரட்டைகள் எதுவும் காதில் விழாது அவள் பாட்டுக்கு தனி உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள். இருந்தாலும் நீ அமுக்குனி தாண்டி. உன் புருஷன் கூட ராசியாயிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன? என் புருஷன் என்னை அவ்வளவு கேவலமா பார்த்தாரு தெரியுமா? மெல்ல தங்கை காதில் கடிந்து கொண்ட குசுகுசு பேச்சு அருகில் படுத்திருந்த நிலா காதுக்கும் கேட்கத்தான் செய்தது. பின்ன நீ அநியாயத்துக்கும் தத்தியா இருந்தா கேவலமா தான் பாப்பாங்க. தங்கையின் கேள்வியில் பொய்யாக முறைத்தாள் யாது. அப்போ நான் நினைச்சது சரிதான். அதான் உங்க 2 பேத்தையும் விடிய விடிய ஆளைய காணலையா? குறும்பாக கேட்ட நிலாவை நாண சிரிப்போடு கண்ட மிது, மன்னிச்சிடுங்க அண்ணி, உண்மை தெரியாம உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். வருத்தமாக சொல்லவும் அதுவரை நெஞ்சில் தேங்கி இருந்த கலக்கம் தீர்ந்து தம்பியை நினைத்து பெருமை கொண்ட நிலா, அதெல்லாம் போகட்டும் மிது, எல்லாமே கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இப்ப சொல்லு, என் தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா? ஆர்வமாக கேட்டவளை நிதானமாக பார்த்த மிது, பிடிக்காம எப்படி அண்ணி? விடிய விடிய 2 பேரும் ஒரே ரூம்குள்ள காணாம போக முடியும்? கண்கள் சுருக்கி கேட்ட விஷம பேச்சில், அடி பாவி நீயா அது? மற்ற பெண்கள் தான் வாயடைத்து போயினர். அடுத்து வந்த 2 நாட்களும் ஒரே கலகலப்புத்தான் அவ்வீட்டில். என்ன ஒன்று, இளம் கன்றுகள் தான் தத்தமது இணைகளை நெருக்கமாக வைத்து அஜால் குஜால் செய்ய முடியாது தவித்து போயினர். ஆயினும் தொலைத்த உறவுகள் மீண்டும் கிட்டி ஒன்றிணைந்து போனதில் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தனர். ரகுவாக சென்று மிதுவின் தந்தையிடம் ஏட்டிக்கு போட்டி பேசினாலும் அவருக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அக்கறையாக உபசரித்த விதம் கூட மோகனுக்கு பூரிப்பாகத்தான் இருந்தது. ஊருக்கு புறப்படும் போது கூட மகன் தங்களை ஏறெடுத்து பாராமல் உள்ளேயே இருந்து கொண்டது மோகன் தேவி யாதவிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக ஒரு நாள் நிரஞ்சனின் மனமும் மாறும் என்ற நம்பிக்கையோடு சென்றிருந்தனர். அடுத்ததாக நிலாவும் தன் கணவன் குழந்தைகளோடு ஊருக்கு புறப்பட்டு விட கலகலப்பாக இருந்த வீடு மெல்ல மெல்ல அதன் கலையை இழந்து கொண்டிருந்தது. நானும் அப்படியே போயிட்டு வரேன். பெட்டியோடு வந்து நின்று நிரஞ்சனை அமைதியாக கண்டார் வீர். என்ன தம்பி திடீர்னு? மதுதான் முன் வந்து கேட்டது. காவ்யா அவன் இல்லாத எப்படி இருப்பாள் என்ற கலக்கம்தான். திடீர்னு இல்ல, முன்னாடியே சொன்னதுதானே. பிசினஸ் எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துட்டா நல்லா இருக்கும். சரியான காரணத்தை சொல்லிட யாருக்கும் மறுத்து பேச வழி இல்லையே. சரி தம்பி, தொழிலும் முக்கியம்தானே, நீங்க போயிட்டு வாங்க. ஆனா நிவி நிவி இங்கேயே இருக்கட்டும். எனக்கும் அங்க போனா அலைச்சலாத்தான் இருக்கும். வாரம் ஒரு முறை வந்து காவ்யாவையும் குழந்தையும் பார்த்துட்டு போறேன் என்றிட, அப்பாடா என்று மூச்சு வந்தது மதுவுக்கு. சரி தம்பி, பத்திரமா போயிட்டு வாங்க. உங்க பொண்டாட்டி புள்ளைய நாங்க கவனமா பாத்துக்கிறோம் இன்முகத்தோடு சொல்லவும், அப்ப சரி போயிட்டு வரேன் என்றவன் திரும்ப போக, இன்னும் என்ன தயக்கம்? அத்தை மாமான்னு வாய் நிறைய கூப்பிட்டா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் தானே என்ற மாமியாருக்கு மெல்லிய புன்னகை தந்த நிரஞ்சன், போயிட்டு வரேன் அத்தை, உங்களுக்கும் மாமா என்றவனாக தங்கையிடம் வந்தான். மிது, அண்ணா பத்திரமா இரு, அண்ணா வரேன். அவள் தலை வருடிவிட, சரிண்ணா. பளிச் புன்னகை வீசிய தங்கையை ஆற தழுவியவன் பார்வை இப்போது மனைவி பக்கம் திரும்பியது. முதல் நாள் பிரிவில் இருந்து மனைவி தன்னையே நோக்கும் அந்த அற்புத நிகழ்வினை அவனும் உணர்ந்தானே. எதையோ பலமாக சிந்திக்கிறாள் என்பது காவ்யாவின் முக பாவனையை உணர்த்திவிட மருத்துவரை அழைத்தும் பார்த்தாச்சு. அவங்களுக்கு நெருக்கமான ஒண்ணு தன்னை விட்டு விலகி போகவும், ஏன் எதுக்கு இன்னும் நம்மளை தேடி வரல இப்படியான யோசனையில மூழ்கி மெல்ல மெல்ல சிந்திக்கும் ஆற்றல் அவங்களே உணர தொடங்கியிருக்காங்க. மத்தபடி பயப்பட ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா குணமாயிடுவாங்க மருத்துவர் கூறி செல்ல, இனம் புரியாத பரவசம் உடையவனுக்கு, என் காவ்யா என்ன தேடுறாளா? உள்ளம் கொள்ளாத ஆனந்தத்தில் திகைத்தவன், உன்னை குணப்படுத்த என் பிரிவுதான் மருந்துனா அப்படியே செய்யறேன் பொண்டாட்டி. திடமாக முடிவெடுத்த நிரஞ்சன் மனைவிக்கும் மகளுக்கும் ஒரு சேர கன்னத்தில் முத்தமிட்டு புதிய வாழ்வை எதிர்நோக்கி தன் பயணத்தை மேற்கொண்டான். அத்தியாயம் 45. இங்கே ஊருக்கு வந்த சிவகுருவுக்கு ஒரே கொண்டாட்டம்தான். 2 நாட்களாக பத்தியம் காத்த பத்தனன் ரொம்பவும் தான் மனைவியிடம் காணப்போகும் சுகத்திற்கு ஏங்கி தவித்து போனான். போனதும் பாய காத்திருந்தவன் ஆண்மைக்கு பெருத்த சோதனை காலம் போலும். வீட்டுக்கு தூரமான மனைவியை வலிக்க வைக்காது பார்த்து கொண்டாலும் அடுத்த 5 நாட்களுக்கு விரதம் கடைபிடிக்க வேண்டுமே என்ற கவலையே பெரும் கவலையாகி போனது. என் மேல கோபம் எதுவும் இல்லையே மாமா? பாவமாக கேட்ட காதல் நாயகியை பெருமூச்சு விட்டு பார்த்தான். உன் மேல கோவப்பட்டு என்னடி ஆக போகுது?
நீ என்ன வேணும்னா பண்ண? இதெல்லாம் இயற்கை தானே, விடு பாத்துக்கலாம். வயிறு வலி எப்படி இருக்கு? இதமாக அவள் வயிற்றை தடவி விட்டபடி மனைவி உடல் நலனில் அக்கறை காட்டிய கணவனைக் கண்டு மெல்ல சிரித்தாள் யாதவி. உங்க கைப்பட்டு வலி போயே போச்சு மாமா. அவன் முகத்தை ஆசையாக பார்த்தபடி சொன்னவளது காந்த கண்ணில் தெரிந்தே தொலைந்து போனான் ஆடவன். பாலாவின் கவலையில் தாய் ராஜேஸ்வரிக்கு உடல்நலம் சரியில்லாது போனதில் மனைவியை அழைத்துக் கொண்டு தங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிலையானது குருவுக்கு. வீட்டிற்கு வந்தவன் பாலாவை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை. அன்னைக்கு மருத்துவம் பார்த்த குரு கட்சி அலுவலகம் வந்திருக்க தன்னிடம் பேச வந்த ஆறுமுகத்தை அமைதியாக ஏறிட்டான். இந்த சித்தப்பனை இனிமே மன்னிக்கவே மாட்டியா குரு? பழக்கமாக கேட்டவரை காணாது எங்கோ வெறித்தான் குரு. என் அண்ணன் பசங்களை இதுவரைக்கும் வேறையா நினைச்சு பார்த்தது இல்லடா. என்ன ஒண்ணு, சின்ன பிள்ளையில இருந்தே பாலா மேல அதிக பாசம் வச்சு அவன் என்ன பண்ணாலும் கண்டிக்காம விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேன். அவனுக்காக உங்ககிட்ட பண விஷயத்த மறைக்க போய் இன்னைக்கு முன்னாடி குற்றவாளியா நிக்கிற நிலைமையாகி போச்சு. இதுல பாலாவை மட்டும் குறை சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்லப்பா. அவன் வழி மாறி போக முக்கிய காரணமே நான் தான். நான் மட்டும் அப்பவே அவனை கண்டிச்சு இருந்தேன்னா இன்னைக்கு அவன் உன்னை போல பொறுப்பான நல்ல பையனா வளர்ந்திருப்பான். மெய்யான வருத்தத்தோடு கூனி குறுகி நின்ற சிறிய தகப்பனை காண சகிக்காது அவர் கரத்தை பற்றி இருந்தான் சிவகுரு. உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு சித்தப்பு. எப்பவும் போல என்கிட்ட தலை நிமிர்ந்து நின்னு பேசு என்றவன் அவர் தலையினை நேராக நிமிர்த்தி, உன்னை அப்பா ஸ்தானத்தை விட்டு இதுவரைக்கும் கீழே இறக்கி யோசிச்சதே இல்ல. ஆனா ஒரு நல்ல தகப்பனா வழிநடத்த வேண்டிய பையனை பாசத்தை காட்டி வழி தவற விட்டுட்டேன்னு ஒரு கோபம். இனிமே பணம் கொடுத்தா அவன் இன்னும் சீரழிஞ்சு போவான். அதனாலதான் முதல்ல பணத்தை கட் பண்ணுது. மத்தபடி வேற எந்த வருத்தமும் இல்ல சித்தப்பு என்றவனை விரக்தியாக பார்த்தார். அப்புறம் ஏன்பா உன் கல்யாணத்துக்கு கூட ஒத்த வார்த்தை சொல்லல? சொல்லி இருந்தா கல்யாணத்தை சிம்பிளா முடிக்க ஒத்துட்டு இருந்திருப்பியா? ஊரை குட்டி பெருசா பண்ணதான் கல்யாணம்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க மாட்ட? யாதவிக்கும் அப்ப விருப்பம் இல்ல. எப்படா லண்டன் ஓடலான்னு காத்திருந்தவகிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்க கூட முடியாத இக்கட்டான நிலையில தான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். அவளும் நீயும் அந்த நேரத்துல ஒன்னா வேண்டான்னு முரண்டு பிடிச்சிருந்தா நான் என்ன சித்தப்பு பண்ணிருப்பேன்? தன் பக்க விளக்கத்தை பாவமாக கூற அவருக்கும் அதுதான் தோன்றியது. அண்ணன் மகன் திருமணத்தை பெருசா பண்ணணும்னு அடிக்கடி பூரிப்பாக சொல்வார் ஆறுமுகம். அப்பேற்பட்டவரை உடன் வைத்துக் கொண்டு எளிமையாக கல்யாணம் முடிப்பது எல்லாம் தலை சுத்த வைக்கும் விஷயம்தானே. பாலாவிடம் சொன்னாலும் சர் என அவர் காதில் பாய்ந்து விடும் என்றே கமுக்கமாக விரும்பியவளை கரம் பிடித்தான் சிவகுரு. சரி குரு, எது எப்படியோ நீயும் யாதவியும் சந்தோஷமா இருந்தா சரி, அதுவே இந்த சித்தப்பனுக்கு போதும் என்றவர், பாலாவை கொஞ்ச நாளா பாக்குறேன். என்னவோ போல இருக்கான்பா. முன்னாடி மாதிரி திமிர்த்தனம் இல்ல, பேச்சுல கூட ஒரு அடக்கம் தெரியுது. நீ கவனிச்சியா குரு? தயக்கமாகத்தான் அவனை பற்றிய பேச்சை தொடங்கினார். கவனிச்சேன் சித்தப்பு. கூடவே அந்த புள்ளைய பார்க்க அவன் போற விஷயமும் தெரியும் என்ற குருவை ஆச்சரியமாக பார்த்தார். ஆமா குரு, ஆனா அந்த புள்ளதான் அவனை பார்க்க மாட்டேங்குதான்பா. சொல்லி வருத்தப்படுறான் புள்ள என்றவரை ஏகத்திற்கும் முறைத்தான் அவன். அப்ப கூட அந்த நாய் வருத்தப்படுறதா உன் கண்ணுக்கு தெரியுது. அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணோட மனசை பத்தி யோசிக்கல இல்ல நீ? பின்னால் கைகட்டி நின்று சிறு கோபத்தோடு வினவ, என்ன இருந்தாலும் அவன் பாவமா முகத்தை வச்சிருக்கிறத பார்த்து மனசு கேட்கலையே குரு. அதுக்காக அந்த பொண்ணையும் விட்டு கொடுக்க முடியாது. நம்ம வீட்டு வாரிசு சுமக்கிறா. எப்படியாவது 2 பேத்துக்கும் மனசு ஒத்து ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல குருவுக்கும் அவ்வெண்ணம் தோன்றாமல் இல்லை. தற்போது பதிலேதும் சொல்ல முடியாது தலை அசைத்து விட்டு வீட்டிற்கு வர, பீட்ரூட் நிற ஜார்ஜெட் புடவையில் தேவதை போல தனக்காக காத்திருந்த மனைவியை கண்டதும் புது துள்ளல் வந்தது காளையனுக்கு. இன்னைக்கு என்ன மேடம் பளிச்சுன்னு இருக்கீங்க? புன் சிரிப்போடு உள்ளே வந்த கணவனுக்கு தானும் மெல்லிய புன்னகை வீசிய அது, எப்பவும் போலத்தான் இருக்கேன் மாமா என்றவளது மாற்றம் அறியாதவனா? முன்பு வீட்டிற்கு வந்தால் ஏண்டா வந்தான் என்ற பாவனை அப்பட்டமாக தெரியும்படி முகம் உருன்னு இருக்கும். இப்போதோ எப்போதடா கணவன் வீட்டிற்கு வருவான் என்ற ஆர்வமும் அவனை கண்ட பரவசமும் தெள்ள தெளிவாக உணர்த்திட, இதைத்தானே குருவும் எதிர்பார்த்து காத்திருந்தது. மாமா, டிஃபன் ரெடியா இருக்கு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் போய் அத்தையை சாப்பிட கூட்டிட்டு வரேன். அவன் பதிலை எதிர்பாராது மாமியார் அறைக்குள் நுழைந்த மனைவியை பார்வையாலேயே களவாடியபடி கை கழுவி விட்டு வந்த அமர, அப்போதுதான் பாலாவும் வீட்டிற்கு வந்தான். அண்ணனை கண்டதும் தயக்கமாக உள்ளே செல்ல போனவனை சில கணம் அமைதியாக பார்த்த குரு, பாலா என கனமான குரலால் அழைத்திருக்க, மறுநொடியே அண்ணன் முன்பு விஜயமாகி இருந்தான். சாப்பிடாம உள்ள அங்க போற? நீண்ட நாட்களுக்கு பிறகு தமையன் பேச கேட்டு உள்ளே குதூகலம்தான். சாப்பிடுறேன்னு மறு பேச்சு பேசாது உடனே அமர்ந்து கொள்ள அழுத்தமாக பார்த்தான் அவனை. போலீஸ் ட்ரைனிங் இப்ப எந்த லெவல்ல போகுது? குரு கேள்வியில் விழி விரித்தான் பாலா. அண்ணா, உனக்கு எப்படி தெரியும்?
தெரியும், நீ சொல்லு என்றதும் அண்ணன் தன்னிடம் பேசாமல் கோபமாக இருந்தாலும் தன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான் என நினைத்தவனாக, நல்லபடியா போகுதுண்ணே. இன்னும் ஒரு சில ட்ரைனிங் தான் இருக்கு. அது முடிஞ்சதும் வேலையில ஜாயின் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேனே தவிர உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கலண்ணே. தயக்கமாக உரைத்த தம்பியின் நடவடிக்கை கொண்ட மாற்றத்தை அவனும் உணரவே செய்தான். என்கிட்ட சொல்லலைன்னா பரவாயில்ல. நேர்மையான முறையில சம்பாதிக்க நினைச்சதே எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் அண்ணன் வேலைக்கு போனது சம்பாதிச்சு உன்கிட்ட எடுத்த காசெல்லாம் திருப்பி தந்துருவேன்னே என்றதும் இதழ் பிரியா புன்னகை உதிர்த்தவன், பணம் கிடக்கு விடு. உன்கிட்ட நியாயம் கேட்டு வர்றவங்களுக்கு நேர்மையான அதிகாரியா உன்னால முடிஞ்ச உதவி பண்ணு போதும். ஆமா, என்ன அந்த பொண்ணை பார்க்க அடிக்கடி போறதா கேள்விப்பட்டேன். புருவம் ஏற்றி நோக்கி அண்ணனை சங்கடமாக பார்த்தான் பாலா. வீரியம் புரியாம யோசிக்காம தப்பு பண்ணிட்டேனே. இனிமே திருந்தி வாழ ஆசைப்படுறேன். அந்த பொண்ணு மேல உள்ள அட்ராக்ஷனால அவளை தொட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில அவளை எனக்கு பிடிச்சுதான் இருந்தது. திடீர்னு குழந்தைய சுமந்துட்டு வந்து நிக்கவும் என்ன பண்றதுன்னு புரியாம பயத்துல குழந்தைய கலைக்க சொல்லி மிரட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப அவ ஒவ்வொரு முறையும் செக்கப்புக்கு போயிட்டு வரும்போது பாக்குறப்போ எல்லாம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம அண்ணனுக்கு என் குழந்தை மேல உள்ள அக்கறை கூட எனக்கு இல்லாம போச்சேன்னு என்ன நினைச்சே எனக்கு அசிங்கமா இருக்கு. மனம் வருந்தி சொன்ன தம்பியை அமைதியாக கண்டான் சிவகுரு. இப்ப என்ன முடிவுல இருக்க என்றான் அழுத்தமாக. அவ சம்மதம் சொன்னா சத்தியமா கட்டிப்பேனே. அவளையும் குழந்தையும் சந்தோஷமா வச்சுப்பேன். ஆனா அவதான் என்னை கண்டாலே பூதத்தை பார்த்தது போல ஓடுறாளே. நானும் விதவிதமா மன்னிப்பு கேட்டு பார்த்துட்டேனே. சின்னதா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா. மனதில் உள்ளதை எல்லாம் இன்று தன் அண்ணனிடம் பேசுகிறான். குருவும் அவன் மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டி தீர்க்கட்டும் என அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க, யாதவியும் ராஜேஸ்வரியும் கூட பாலா பேசியதை கேட்டவாறே வந்தனர். இப்ப அழுது யாருக்கு என்ன பிரயோஜனம்? தப்பு பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். தாயின் குத்தல் பேச்சினில் தலை தோங்க போட்டான் அவமானம் கொண்டு. மன்னிச்சிடுமா, இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். அம்மாஞ்சி முகத்தை காட்டி மன்னிப்பு கோர வெடுக்கென தலை திருப்பி கொண்டா ராஜேஸ்வரி. முதல்ல அந்த பொண்ணை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசி பாலா. குழந்தைய சுமக்கிற பொண்ணு மனசு என்ன பாடுபடுதோ. நாங்க உன்னை மன்னிக்கிறது இல்ல. அவ மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிட்டாதான் உனக்கு மன்னிப்பு. புலம்பலோடு மருமகள் வைக்கும் இட்லியை உண்ண சிவகுரு பார்வையெல்லாம் ரதியாக தனக்கு பரிமாறும் மனைவி மீதுதான். நம்ம பாலாவோட கதை தனி கதையாக கண்ணான கண்ணி நீ கலங்காதடி அப்கமிங் கதையான மெயின் ஹீரோவுக்கு நண்பன் எனும் கதாபாத்திரத்துல இரண்டாம் நாயகனாக தொடருங்க. முடிஞ்சுதா யாதுகுட்டி? யாரும் காணாது கிசுகிசுப்பாக மனைவியிடை உரச நாணத்தில் பூத்த மலரவளோ கண்ணம் சிவந்து தன் பதிலை உணர்த்திட, ஐயோ குஷியில் துள்ளாத குறை. சீக்கிரம் சாப்பிட்டு அம்மாட்ட கதை அளக்காம ரூமுக்கு வா. மாமா ரெடியா இருக்கேன். இதுக்கு மேல காத்திருக்க நெசமா எனக்கு பொறுமை இல்ல. இத்தனை நாள் கனவு நிறைவேற போகும் திருப்தியில் ஒரே ஓட்டமாக அறைக்குள் ஓட யாதவிக்கு சற்று பயந்தான். தன் அவனின் அவசரம் கண்டு. ராஜேஸ்வரி கட்டி வைத்து விட்ட மல்லிகை சரமும் கையில் சரசம் கொண்ட பீட்ரூட் நிற கண்ணாடி வளையலும் நெற்றி வகுட்டு குங்குமமும் பிளைன் புடவையின் மீது கர்வமாக உரசும் மாங்கல்யமும் ஆடவனை பித்தேற்ற யாதவி உள்ளே வந்ததுதான் தாமதம். வாரி சுருட்டி தன்னுள் அடக்கிய காலை அடங்காத முரட்டு காளையனாக மாறி போனான். மாமா பொறுமையா? ஆவேச முத்தத்தில் திணறிய பாவையை மேலும் பதற வைக்கும் விதமாக சேலையை உருவி இருக்க எப்போதும் இல்லாத பயம் பெண் நெஞ்சை சூழ்ந்து கொண்டது. எம்புட்டு நாளாதான் முகத்தை உருன்னு வச்ச மனுஷனை சாகடிச்ச. இப்ப எதுக்கு நீ பிடிக்காத மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? அத்தனை முகத்திலும் மனைவியின் விருப்பமில்லா முகத்தை கண்டிட்டு சரியாக கேட்டவன் தன்னை தானே நிதானித்து அவள் வதனம் நோக்கினான். பிடிக்காமலாம் இல்ல மாமா, பயமா இருக்கு, அதான் தயக்கமாக சொல்ல சிரித்து விட்டான் குரு. பயமா? சரிதான். ஆசை அடக்க முடியாம கொஞ்சம் வேகமா பாஞ்சிட்டேன். இனிமே மாமா மெதுவா ஹேண்டில் பண்றேன், சரியா? பயப்படாதடி தங்கம். மெல்ல அவள் முதுகை வருடிவிடும் சாக்கில் ரவிக்கையினை நீக்கி இருக்க பயம் கொள்ளாமல் இருக்க முடியுமா பேதை எவளால்? மல்லிகையின் வாசமும் மனைவியின் வாசமும் மாறி மாறி சுவாசித்த கள்ளன் என்னதான் முரட்டாளாக வேகம் கொண்டாலும் அவள் ஐயம் உணர்ந்து சிறு சிறு முத்தங்களால் மனைவியின் உணர்வுகளை திரிதூண்டும் முயற்சியில் இறங்க எண்ணியது போலவே தேகம் சிலிர்த்து கணவனிடம் முருகத் தொடங்கினாள் கண்ணி. யாது காற்றை நிறைத்து அவள் செவிக்குள் கூவ, மாமா உணர்ச்சி மிகுதியில் மெத்தையில் நெளிந்தாள். பயம் போச்சாடி? பெண் அவளது பூங்காட்டில் ஊர்ந்து மெல்ல தன் மோக வேட்டையினை தொடங்கி இருந்தான் ஆடவன். கொஞ்சம் போச்சு மாமா. தேகம் குலுங்க வார்த்தையும் திக்கியது. இந்த ஒரு தரம் தான் பயமெல்லாம், அப்புறம் முழுசா என்ஜாய் பண்ணலாண்டி.
நீயே திரும்ப எப்பமாவான்னு கேக்குற அளவுக்கு சுகத்தை அள்ளி தரேன். கொஞ்சமா லூஸ் விடுறி. கிறக்கத்தில் புலம்பிய தலைவன் பெண்மையின் பொக்கிஷ பேழைக்குள் சட்டென தன் வீரத்தை நிலைநாட்டி இருக்க, மா தன் அவனின் தோல் விளைவை இறுக பற்றி இருந்தவள் முதல் வலியினை தாங்காது தன்னை மீறி கத்திய பாவி உதட்டை தன் வாய்க்குள் அதக்கிக் கொண்டான் இதமாக. காதலோடு இணைந்த முதல் கூடல் நிறைவாக முற்று பெற கணவன் மனைவி இருவரும் முத்தத்தை பரிமாறி அடுத்தடுத்த கூடலில் இருவருமாக மூழ்கி முத்தாடிய அழகிய தருணமானது அங்கே. இனி இவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாது வசந்தமாக வாழ வாழ்த்திவிட்டு மெயின் ஜோடிக்கு வந்து விடலாம்.